பிராஸ்பரிட்டியில தேவனை போல வாழ்வீங்க. உங்க வளர்ச்சி வருகிற பொழுது தேவனுடைய கமாண்ட்ல நீங்க நிக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். தவறு செய்தப்பதாலே அது எதை கொண்டு போய் சேர்க்குமோ அந்த சேர்ந்து அதுல தன்னால் தப்பிக்க முடியாதவன் இந்த சபைக்கு வருவாய். எதை எதை செய்யணுமோ செய்து பார்ப்பான், பிரச்சனையில் அகப்பட்டுக் கொள்ளுவான். பல யுக்திகளை கையாண்டு முடியலன்னு நினைக்கிறவன், பல ஆட்களை பார்த்து முடியலன்னு நினைக்கிறவன், பல ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் போய் முடிக்கலன்னு நினைக்கிறவன், பல உலக பிரகாரமான கவுன்சிலிங் போய் முடிக்கல நினைக்கிறவன் this is the last journey for his adultery spirit concerned. அசுத்த ஆவிகளினால் அழைக்கப்படுகிற அந்த அலக்கழிப்பை மாட்டி நான் என்னைக்காவது விடுதலை பெறுவானான்னு சொல்லி தேவன் அவனை நினைச்சிட்டு. காரணம் எனக்கு எல்லாம் தெரியும்னா இவனுக்கு ஒண்ணுமே தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, கேட்கிற காது உள்ளவன் கேட்க கடவுள். யாரு கேட்க விரும்புறீங்களோ ஆண்டவர் இந்த ஷமா பவரை கொடுப்பார், கேட்கிற பவர். இப்ப அவர் சொல்றாரு, the love of the Lord. ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒரு குற்றத்தை செய்துட்ட, you feel guilty. யோ குற்றம் புரிந்தவன் அதில்லை வாழ்க்கையில் நிம்மதி ஏது. அது இல்லப்பா, ஒரு கில்ட்டி கான்சியஸ் உனக்குள்ள வருது, ஒரு கண்டம் நான் இருக்கிற நீ ஆண்டவர் அதான் இப்ப சொல்றாரு, உன் லவ் ஒரு விக்கிரக அடிப்படையில் இருந்து. You have come to know what is the real command love of. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில அந்த விக்கிரகத்தில் இருந்த உன்னை வேறு பிரித்து உன்னை வித்தியாசமான கான்செப்ட், உன் சிந்தனையை தன் ரத்தத்தினாலே கழுவி தன் ஜீவனை சிலுவையிலே கொடுத்து உன்னை ஒரு புதிய ஆத்மாவாக மாத்திட்டார். நம்ம சொல்றோம், பரலோகம்தான் என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு. பாருங்களா, தெரியுமா? இது சினிமா பாட்டு இல்ல, இது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி ஏது, அது புரியும். கேட்டா சொல்லுங்க, தெரியுமா அது? ஆனா பரலோகம் தான் அது சொல்றது என்ன தெரியும் நமக்கு தெரியல. ஏன்? we have not come to know what is the cause. தேவனுடைய உண்மையான அன்பு என்பதை நாம் மறந்திருப்பதனாலே God is focusing
on a particular way. தேவன் ஒரு குறிப்பிட்ட வழிகளில் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். The love of love. அருமையான தேவச்சனமே, நீ எதை தேவனிடத்தில் அன்போடு கூட எதிர்பார்க்கிறாயோ அந்த அன்பை நீ என்ன செய்யணும்? மற்றவங்களோட பகிர்கிறவனாக. நீ கேட்கறதாங்க ரொம்ப பிரமாதம், ஆனா நீ செய்யறதெல்லாம் அதுக்கு ஈக்குவலா ஒண்ணும் கூட கிடையாது. இன்னைக்கு பல குடும்பங்கள், பல தனி நபர்கள், யார வேணா நீங்க எடுத்துக்கங்க, உங்க வீட்டுல எடுத்து எதிர்க்க ஒரு பேச்சு, மறைவு. தேவனோடு கூட ஒரு ஜெப வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இவரை போல பரிசுத்தம் உலகத்திலே கிடையாது. அப்படி ஒரு ஜெபம். ஆனால் அவர் எவைகள் எல்லாம் கேட்டாரோ ஆண்டவர் என்ன பண்றாரு? அது அவருக்கு கொடுத்துடுறாரு. ஆனா செயல்பாடு நமக்குள்ள என்ன இருக்கு? சோ தேவன் சொல்றார், இஸ்ரவேலே நீ கேளு. இதை கேட்க சொல்ல, நான் இங்க சபையில சொல்றேன், இதை கேளுங்கன்னு சொல்றேன். ஏதாவது கூட அதை கூட இதை கூட அதை கேட்க சொல்ல, உங்களுடைய ஞானத்தை, உங்களுடைய வேதத்தை எனக்கு தாங்க, உங்க கமாண்ட் என்ன என்பதை எனக்கு தாங்கன்னு சொல்லி அதை பெற்று நீங்க அதன்படி நடக்கும் போது தேவனுக்கு கோபம் ஊற்றப்படுமா? தேவன் கோபத்தால் நிறைவாரா? What is the third? வசனம் 6-9 நமக்கு என்ன சொல்லுகிறது வாசிக்க கேட்போம். என்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. இப்ப அவர் சொன்னாரு, நான் உனக்கு சிலதை இப்ப கற்றுக் கொடுக்க போகிறேன். இன்னைக்கு பல காரியங்கள் இருக்கு, அதுல சில பகுதிகளை நாம் இன்னைக்கு கத்துக்கிறோம். எல்லாம் கிடையாது. எல்லாம் கத்துக்கிறதா குறைஞ்ச ஒரு 3600 வருஷம் தேவை, டோட்டலா பெர்ஃபெக்ட் ஆகிறது. ஆனா ஆண்டவர் என்ன செய்வாரு? உனக்கு ஏற்கனவே ஒரு ஞானத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த ஞானத்துக்கு I am going to just kindle it. அதை தூண்டி விட போறேன். What is the meaning of kindle? தூண்டி விடுகிறான். உனக்குள்ள இருக்கிற அக்கினியை I am going to boost it. நீ எந்த தாகத்தோடு இங்க வந்திருக்கிறியோ அந்த தாகத்தை இப்ப நான் சீர்படுத்த போறேன். அதை நான் உனக்கு தூண்டி விடுகிற பொழுது 3600 ஆண்டு காலங்களாக எழுதப்பட்ட இந்த வேதாகமத்துடைய ரகசியம் உனக்கு எரிகிற பொழுது அந்த அக்கினிகள் எல்லாத்தையுமே பெற்றுக்கிறாங்க. எத்தனை பேர் பைபிள் ஃபுல்லா படிச்சிருக்கீங்க? ஐயா 1, வேற யாராவது ஐயா 2, 3 வேதத்தை ஃபுல்லா வாசிக்கிறீங்க. 6, 4 வேற யாராவது ஃபுல் பைபிள் படிச்சோம்? நான் கை தூக்க மாட்டேன். என்ன பண்ணுறீங்க ஐயா? நான் தூக்க மாட்டேன். ஏன் தூக்க மாட்டேன்? நான் பெருமை பாராட்டு. சரிங்களா? கையை தூக்கணுங்களா? பெருமை பாராட்டுங்களா? நான் கையா படிச்சதாத்துக்கு நான் படிக்கலை. நான் வேதத்தை வாசித்து முடிக்கிறேன். ஆனா எனக்கு எப்படி தெரியுது? I depend upon the love of the Lord. நான் தேவனுடைய அன்பை சார்ந்து வாழ்கிறேன். The Shema power, கேட்கிற பவர் எனக்கு கொடுத்துட்டார். எப்படி கொடுத்துட்டாரு? எதை வேணா நீ கேளு, I am ready to answer. எதை வேணா கேளு. பைபிள்ல நான் இந்த பாடத்தையே படிக்கிறேன், but I know how to answer. தமாஷிக்கல்ல 21வது ஆண்டு கிறிஸ்தவ வாழ்க்கை பைபிள். ஆனா one thing, I keep myself on the commandment of the love of God. தேவனுடைய அந்த அன்பின் பிரமாணத்துல I have given, submitted and committed myself to the Lord. என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன், ஒப்படைத்திருக்கிறேன். அவர் எனக்கு கேட்கும்படி செய்திருக்கிறார். எதை வேணா கேட்க, anything. நான் படிக்கல, I know how to answer. பரீட்சை வச்சு பாருங்க, ரெடி. காரணம் என்ன தெரியுங்களா? The continual reminder of தேவன் நமக்கு அதை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்.
எப்படி கற்றுக் கொடுப்பாரு? ஒருத்தர் நம்ம கிட்ட பிரச்சனைக்கு வர்றான், என்கிட்ட அவன் பிரச்சனையை தீர்க்கணும். அவன் பிரச்சனை இந்த புஸ்தகத்துக்குள்ளதான் இருக்கு. எது அவன் பிரச்சனை இந்த புஸ்தகத்துக்குள்ள இருக்கு. அவன் பிரச்சனை தீர்த்து அதுல இருந்து வெளிவர்றது எங்க இருக்குது? இந்த புஸ்தகம். இந்த புக் எப்படி தெரியுங்களா? பல புஸ்தகங்கள் குற்றங்களை சொல்லும். ஒரு சில பல புஸ்தகங்கள் குற்றத்தை வெளிவர சொல்லிக் கொடுக்கும். ஆனால் இந்த புஸ்தகம் குற்றம் எப்படி நீ செய்திருப்ப, குற்றத்தை சொல்லல, குற்றத்தை நீ எப்படி செய்திருப்ப, யாரை கொண்டு நீ அதை செய்திருப்ப, அதை எப்படி எப்படிதான் செய்திருப்ப, எந்த டெக்னாலஜி அடாப்ஷன் நீ அதை செய்திருப்ப. இதற்கு முன்பாக ஒருவனும் மறைக்க. What will be the reaction of the commitment of adultery? தவறு செய்தப்பனாலே அது எதை கொண்டு போய் சேர்க்குமோ அந்த சேர்ந்து அதுல தன்னால் தப்பிக்க முடியாதவன் இந்த சபைக்கு வருவாயா? எதை எதை செய்யணுமோ செய்து பார்ப்பான், பிரச்சனையில் அகப்பட்டுக் கொள்ளுவான். பல யுக்திகளை கையாண்டு முடியலன்னு நினைக்கிறவன், பல ஆட்களை பார்த்து முடியலன்னு நினைக்கிறவன், பல ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் போய் முடிக்கலன்னு நினைக்கிறவன், பல உலக பிரகாரமான கவுன்சிலிங் போய் முடிக்கலன்னு நினைக்கிறவன் இங்க வா. This is the last journey for his adultery spirit concern. அசுத்தாவிகளினால் அழைக்கப்படுகிற அந்த அலக்கழிப்பை மாற்றி நான் என்னைக்காவது விடுதலை பெறுவான் சொல்லி தேவன் அவனை நினைச்சிட்டு. காரணம் எனக்கு எல்லாம் தெரியும்னா, இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. But the commandment of the love of the Lord அவனுக்கு தெரியும். I will continually remind him of the law of the Lord. அவனுக்கு நான் கண்டினியூஸ், அவனுக்கு தெரியாததா இருந்தாலும் அவர்கள் வருகிற பொழுது எவர்களுக்காக இவை பயன்படுத்தப்பட வேண்டுமோ இந்த முட்டாளுக்கு நான் கொடுத்து அவன் பிரச்சனையை கீழிருந்து மேல வரைக்கும் மாற்றி அவனை ஒழிக்கிறவராக. அருமையான தேவஜனமே, be alert, விழிப்புள்ளவர்களாயிருங்கள். கொடிய காலம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. மிக கொடிய காலம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. உனக்கே தெரியாது ஒரு ஆபரேஷன் உள்ள எதுக்கு நெகட்டிவ் உள்ள போகுது. இப்போ the love of the Lord God is continually reminding us. நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. என் கமாண்ட் எப்படிப்பட்டது? It is a lovable. அது அன்போட நீங்க உள்ள ஏற்றுக்கொள்ளுகிறதா என்னைக்கு இருக்குதோ you will be saved. இங்க வரவனுக்கு அது இல்லைன்னு எனக்கு தெரியும். இருக்கிறத எடுத்து நான் அவனுக்கு சப்ளை பண்ணுவேன். Because I know the command. I know the power of the law of the lovable God. எனக்கு அது தெரிந்திருப்பதனால எந்த வியாதியா இருந்தாலும் I touch them where it is needed. அது எங்க தேவையோ அங்க தைரியமா கையை. அருமையான தேவஜனமே, என் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு, தேவனுடைய அன்பு என் மேல மாறாதுன்னா அந்த அன்பை இவனும் பெற்றுக் கொள்ளட்டுமே என்று சொல்லி என் கையை வைக்கிற பொழுது கட்டுகள் உடைய ஆரம்பிக்கிறீங்க. எப்பேற்பட்ட கட்டுகளா இருந்தாலும் சார், ஆண்டவர் சொன்னார், மனுஷனால் கூடாதது என்னால கூடும். நான் நினைக்கிறேன் இந்த ஆத்மாவை ஆண்டவர் இந்த சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார் என்றால் there is something meaning with the determination of the Lord Jesus. ஒரு ஆத்மா இந்த இடத்துல வந்திருக்குமானால் தேவனால் தீர்மானிக்கப்பட்டிருக்கிற ஏதோ ஒரு தீர்மானம் அவனோ அவளோ இங்க உள்ளவரா, அதற்கு நான் தடையா இருக்க மாட்டேன். I will challenge with my time on behalf of the Lord. என் நேரத்தை தேவனுடைய சார்பாக எடுத்து I utilize the power for the clearance of the evil spirit from that individual. அந்த தனி மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கட்டுகளை உடைப்பதற்காக I spare my time. சாப்பாடு வேணும்,
தூக்கம் போயிடும். ஒரு ஷார்ப்பா இருக்க கத்தியை கொண்டு எந்த பொருளை வெட்டிக்கிட்டே இருந்தீங்கனாலும் ஒவ்வொரு வெட்டுக்கும் அந்த கத்தியுடைய ஷார்ப் என்ன செய்து குறையுது, தேயுது. I know the deficiency. குறைபாடு என்ன தாக்கும் என்று தெரிந்தாலும் கூட, பிகாஸ் தேவன் என் மேல் வைத்திருக்கிற அன்பு கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர், இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள், நீ தண்ணீர்களை கலக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கலக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினி ஜுவாலையில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது என்று சொன்னாரே. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற சூளைகளிலே 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளையிலே இறங்கின பொழுது அங்கே ஆவியானவர் ஒரு பர்சனாலிட்டியோடு கூட 4வது நபராக உலாவுவதை மக்கள் கண்டார்கள். அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, you are not a single person. ஆண்டவர் சொல்லுகிறாரே, உன் பக்கத்துல உனக்கு நான் யாராக இருக்கிறேன்? நிழலாக இருக்கிற ஒரு நிழல் உன்னை விட்டு மாறுமா? நீ கெட்டவன்றதுனால அந்த நிழல் சீச்சு இவன் கெட்டவன் தள்ளி போயிட்டு இருந்தான், இந்த நிழல் கூட அவன் மேல வரக்கூடாது, உன்னை விட்டு போயிடுமா? அது it is more than that, the God's love, what he commanded, அவரே கொடுக்கிறார் அந்த கிரேட் கமாண்டர். நீ என்ன நேசிப்பது போல பிறனை அந்த அனுபவம் அது வருகிற பொழுதுதான் உனக்கு நான் கட்டளையிட்டத முதலாவது நீ பிரயோகிக்கப்படுற யோசனை உள்ளவனாக நீ மாறுற. உனக்குள் கொஞ்சம் குரோதங்களும், எதிர்க்க பார்க்கும்போது ஒரு பேச்சு, பின்னாடி பார்க்கும்போது ஒரு பேச்சு இருக்குது. You are the first culprit against the Lord's law. நீங்க தான் முதலாவது குற்றவாளி. மனிதனுக்கு அல்ல, யாருக்கிட்ட புறமே பேசுற, யாருக்கிட்ட நேர்ல பேசுறியோ இவங்களுக்கு நீ குற்றவாளி அல்ல, ஆண்டவனுக்கே நீ குற்றவாளி ஆகியிருக்கிறாய். வாழ்க்கை உருப்படுமா? இந்த மாய்மால உருப்படுமா? Never. Never. நீ உயிரோடு இருக்கும்போது மரிப்பதை நீ அறிந்து கொள்ள முடியும். Never the word of God. Never the love, real love of God. அருமையான தேவச்சனமே, அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஏதோ ஒரு காரியத்துக்கு ஒண்ணு இங்க கூட அழைச்சு பண்ண. நான் பல அக்கினிய விஷயத்தை பார்த்தவன் தான். குட்டியா சொல்லுடா, மாறுதட்டி சொல். நான் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இந்த சபைக்கு அக்கினிய விஷயத்துக்கு வந்துட்டு இருக்கிற மாஸ்டர், என் கடன் கிடையாது, பிரச்சனை கிடையாது, போராட்டம் கிடையாது, செழிப்பாய் மாறி இருக்கேன்னு சொல்றியா? யாரா சொல்ல முடியுங்கிறது? மனம் கூட தேவனுடைய வார்த்தை வச்சு 740 கோடி மக்களுக்கு உட்கார்ந்து இருக்கிறவர்கள் நம்ம உட்கார முடியுமா? ஆண்டவருக்கு முன்பாக நான் உத்தமன் என்று சொல்லி உட்கார முடியுமா? இன்னைக்கு தேவனே உங்களை அழைச்சிருக்கிறார். நான் உங்களோட வர லைஃப்ல அவருக்கு முன்பாக நான் சரியான ஆளுக்கு உட்கார முடியுமா? இது மாய்மாவை ரொம்ப டெக்னிக்கலா நான் வச்சிருக்கேன். ஒரு வீட்டுக்கு போன நேரத்தை விஷயம். அருமையான தேவச்சனமே, தேவன் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அல்ல. He says, Shama, care what to hear, reminding of the continual love from the Lord. அருமையான தேவச்சனமே, வாசிக்க கேட்போம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் அதை போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், நீ உங்க வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், வழியில் நடக்கிற பொழுதும், படுத்துக் கொள்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற பொழுதும், எழுந்திருக்கிற போதும், எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை குறித்து பேசி. யார்கிட்ட பேச சொல்றாருங்க? பிள்ளைங்க கிட்ட பேச. நான் அடிக்க சொல்லுவேன்,
ஒருவேளை இங்க யாரோ ஒருத்தர் கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகி இஸ்ரேல் தேசத்துக்கு போயிட்டீங்க. உங்களுக்கு ஒரு பாப்பா பிறக்குது. இப்ப பாப்பாவை கூட்டிட்டு என்ன பண்றீங்க? இஸ்ரேல் தேசம் உங்களுக்கு வேற எங்க போக முடியும்? இஸ்ரேல் தேசத்துக்கு தான் நீங்க போகணும். அப்படியே போறீங்க. ஏய், அந்த குழந்தை கேட்குது, ஒரு 4-5 வயசு. அம்மா என்னம்மா வீடு? நீ சொல்ற அதுதான்பா பேதுருல பேதுரு. அவங்க மாமி இருக்கு. பேதுரு மாமிக்கு ஜுரமா இருக்கும் போது இயேசுநாதர் இங்கதான் வந்து பேதுரு மாமியை தொட்டு சுகப்படுத்தினாராம்பா. அந்த வீடா இருக்கு. குழந்தை என்ன சொல்லுது? ஏறிச்சு மைண்ட்ல. என்ன ஆயிடுச்சு? பேதுரு மாமி ஜுரம், இயேசு சுகப்படுத்தினார். மறுபடியும் அந்த குழந்தை ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் வீட்டுல இருக்குது. மறுபடியும் அப்படியாக அந்த குழந்தை வெளியே போகுது. அப்படியே வராங்க. இப்பதான் ஒரு போட்டோ இருக்கு பாருங்க. அந்த போட்டோ பேர் வெயிலிங் வால். அதுல ஷபாத் ஷம்மான் எழுதிருக்காங்க. இப்ப அந்த ஒரு சிவரை பாக்குது. அந்த குழந்தை கேக்குது, அம்மாமா அது என்னமா எல்லாரும் தலையில போட்டு ஒயிட் கலர். எனக்கு கட்சி இருக்குது, இதை பார்க்காதீங்க. அங்க எல்லாரும் பாருங்க. அந்த ஒயிட் தான் அவ்வளவுதான். ஒரு சிரட்டை மாதிரி துணிய அப்படி அமுக்குனாங்க தலையில. அது பேர் குப்பா. அதை மாற்றிட்டு எல்லாரும் போய் அதுல செவுத்துல சாய்ந்து, அதுவரை எப்போ நீங்க உங்க 2வது வருக அப்படின்னு அந்த சத்தம் விட்டு கண்ணீர் விட்டு அழுவாங்க. இந்த பாப்பா கேட்குது. என்ன கேட்குது இப்ப அம்மாவை? அது என்ன? அம்மா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அது பேர் வெயிலிங். கண்ணீர் விட்டு ஆண்டவருடைய 2வது வருகைக்காக மக்கள் ஆண்டவர் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள யாரும் ரட்சிக்கப்படுறீங்க ஆண்டவரேன்னு மக்கள் கேட்டு. நல்ல கேள்வி குழந்தை கேட்குது. நல்ல பதில் யார் சொல்றா? இப்ப உங்களை ஏதாவது பைபிளை குறிச்சு ஒரு வார்த்தை கேட்டு, அது பைபிள்ல எங்க இருக்குன்னு உங்களை கேட்டா அப்படி சான் எடுத்து சொல்லுவீங்களா? ஆனா பைபிள்ல தான் இருக்கு. நம்ம புஸ்தகம் எவ்வளவு ஒன்றும் பெரியதுல காம்போசிஷன் நம்ம புக்க சகல முக்க பார்ட்டிகளுக்கும் இதுல என்ன இருக்குது? அப்படியே லாஸ்டா திருப்பினீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா மேப்னு ஒண்ணு இருக்கு. மேப் தெரியுங்களா? ஸ்கூல் போனவங்க தானே எல்லாரும். இந்த மேப்ல இருக்கு சகல சம்பவங்களும் அப்படியே ஒவ்வொருத்தருக்கா எடுத்து சொல்லலாம். மேப் பைபிள்யா மாஸ்டர்? மேப் பைபிள்யா மாஸ்டர்? மேப் பைபிள்யா இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் மேப் பைபிள்? பார்க்காதவங்க யாரு? ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, the continual reminder. சபைக்கு வந்திருக்கிற நீ, வராத உன் பையன், உன் பொண்ணு, ஒரு பேரன், உன் பேத்தி, உங்க வீட்டுக்காரன், உங்க நாத்தனாரு, மாமியாரு, மாமனாரு, என்னைக்காவது சபைக்கு போனேன். 10ஆம் தேதி ஜூலை மாசம் சபைக்கு போனேன். இதெல்லாம் டீச் பண்ணாரு. என்னைக்காவது பேசியிருக்கீங்களா போய்? ஆனா 3-4 வருஷமா அக்னி அபிஷேகத்துக்கு வர்றாரு. என்னைக்காவது ஒரு பேச்சு, ஒரு நபருக்கு ஒரு பேச்சு. நெவர் நெவர். எதை வேணா செய்யற பாஸ்டர், இந்த மேட்டர் இருக்கு பாருங்க, பேச தேவன் வேறு பிரிக்க விரும்புகிறார். Who are you? அதுதான் யாத்ராமத்துல கேட்டான் மோசே, ஐயா நான் யாருன்னு போய் சொல்லிட்டேன். அவர் சொல்றார், I am that I am. அவனுக்கு ஒண்ணும் புரியல.
மோசே ஏதாவது மறுப்பு தெரிவிச்சாரு? ஐயா உங்களை கேட்டா நான் என்ன சொல்றது? அவர் சொன்னார், I am that. நானே கர்த்தர் போய் சொல்றாரு. அருமையான தேவ ஜனமே, சிந்திக்கப்பட வேண்டிய நிலையில ஏன் கேட்டீங்கன்னா, what we have to practice, we are yet to practice it. எதை நாம் அபியாசப்படுத்தணுமோ அதை இன்னும் அபியாசப்படுத்தல, ஆனா அபியாசப்படுத்தணும். அல்லேலூயா. தேவன் விரும்புறதெல்லாம் you must speak something about that. எதையாவது குறித்து, அதனால தான் போட்டதை உட்காரும் போது பேசுறான், நடக்கும் போது பேசுறான், படுக்கும் போது பேசுறான். எதையும் ஒரு அருமையான தேவ ஜனமே, ஒரு பிரசங்கம் பெருசு கிடையாது. பிரசங்கத்தை காற்றிலும் கற்றுக்கொள்வது. எதை கற்றிருக்கிறார் அதான் யூஸ் பண்ண. ஒருவேளை இது வரைக்கும் நீ எதையுமே யூஸ் பண்ணல, ஆன்சர் என்ன? நீ எதையுமே ஆண்டவர் is very much particular about the continual reminder of the அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. ஞாபகக்குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டின் நிலைகளிலும், உன் வீட்டின் நிலைகளிலும், வாசல்களிலும் எழுதுவாயாக. What proclaim? What God right? Proclaim என்றால் பிரகடனப்படுத்தப்பட்டன. What God has said இல்லை, சரினா சொல்றது. ஆனா பிரகடனம் எது தெரியுமா? லா, சட்டம். ஆண்டவர் சொல்கிறாரு, it should be continued in your life. உங்களுடைய வாழ்க்கையில் அது அபியாசப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. உங்களை நிதானித்து அறிந்து பாருங்கள், இதை என்னைக்காவது செய்திருக்கோமா? செய்யாதவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் மாத்திரம் எதிர்பார்த்தாலும் விதைச்சாதான், விதைக்கலன்னா சங்கீதம் 123 ஒரு வேலைக்காரன் தன் எஜமானின் கரங்களை நோக்கி இருப்பது போல, ஒரு வேலைக்காரி தன் எஜமாட்டியின் கரங்களை நோக்கி இருப்பது போல, தயவுள்ள ஆண்டவராகிய கர்த்தருடைய கண்களை நான் நோக்கி கொண்டிருக்கிறேன். ஒரு வேலைக்காரன் 30 நாள் வேலை செய்துட்டு எஜமானனை ஏன் பார்க்கிறான்? வேலைக்காரமா 30 நாளைக்கு அப்புறம் ஏன் எஜமாட்டியை நோக்கி பார்க்கிறான்? யாராவது உங்க வீட்டுல வேலை செய்வதற்கு முன்பாகவே உங்க வீட்டுக்கு வந்த வேலைக்காரிக்கு, ஒரு வேலைக்காரருக்கு, இந்த வேலை தான் செய்யணும், சரியா? ஒரு ஆளுக்கு யாராவது அப்படி செய்திருக்கிறீங்களா? யாராவது ஒரு ஆளு வீட்டுக்கு வந்த வேலைக்காரருக்கு சம்பளத்தை முதலே கொடுத்துட்டு வேலையை செய்திருக்கிறீங்களா? நீங்க எங்கேயாவது போய், சாமி சம்பளத்தை எனக்கு முதல்ல கொடு, நான் வேலை செய்யறேன்னு கேட்ட இடத்துல எவனா சம்பளம் உங்களுக்காவது கொடுத்துருக்கானா? ஆனா வேதம் சொல்லுகிறது, தயவுள்ள என் ஆண்டவராகிய கண்களை நான் நோக்கி கொண்டிருக்கிறேன் என்பதற்கு ஒரு விசுவாசியினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு வேண்டிய இன்னைக்கு பலன், இன்னைக்கு உழைப்பதற்கு பலன சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் கொடுக்க போறாரா? நீ வேலை செய்யறதுக்கு சம்பளத்தை நேத்து கொடுத்துட்டாரா? இந்த கேள்வி. இப்போ இந்த வேலைக்காரன் ஏன் கர்த்தருடைய கண்களை பார்க்கிறான் தெரியுமா? ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதற்கும் தேவையான தேவைகளை நீங்க எனக்கு கடந்த மாதத்தின் சம்பளத்தின் வழியாக என்னை சந்திப்பதற்கு நீ கொடுத்துட்ட. அப்ப நான் இந்த மாதத்துல எந்த வேலையா செய்யணும்? Now our God is like that. So he reminds the continual law to us. அவர் கொடுத்தபடியினாலே நீ எதை செய்ய வேண்டும் என்பதை நீ கேட்கிறவனாக நீ என்னைக்கு மாறுகிறையோ
நீ பெற்றிருக்கிற சம்பளத்துக்கு வேலை செய்யற, அல்லது இந்த வேலைக்காரனை போல இந்த வேலைக்காரியை போல நீ செய்துட்டு கேட்கிறவனா நீ இருப்பாயானால் உனக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் உன் வேலைக்கு தகுந்த கூலியை தவிர பரலோக ஆசீர்வாதம் இல்லை. எத்தனை பேருக்கு வேலைக்காரன் வேலை செய்துட்டு தான் நம்ம கூலியை கொடுக்கிறோம். வேலைக்காரன் அதெல்லாம் எதிர்பார்க்கிறோம். ஆனா பரலோகத்தின் வாழ்க்கை அப்படி அல்ல. இன்றைக்கு இங்க உட்கார்வதற்கு உண்டான பலனை அவர் என்ன செய்தாரு? ஏற்கனவே கொடுத்தாரு. இது எப்படி கொடுத்தாருன்னா, இப்ப வசனத்தை கொடுத்தா உங்களுக்கு தெரியும். உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். Whatever you question, there is answer in this. Whatever I proclaim, with a question and an answer right from the Bible, I can do. வாசிக்க கேட்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாக. ஆண்டவர் சொன்னாரு, படிச்சு முடிச்சுட்டு எனக்கு வேலை கிடைத்தது நீ சொன்னாரு. அந்த பலனை கொடுத்தது இந்த ஒர்க்க முடிச்ச இவ்வளவு லாபம் கிடைச்சது சொல்லாத. அந்த வியாபாரத்தை கொடுத்தது நானு, கஸ்டமரை கொடுத்தது நானு. அந்த பணத்தை அவனை தகுதி உள்ளவனாய் மாற்றி அதை உன் கைக்கு மாற்ற தகுதி உள்ளவனாய் கொண்டு வந்து சேர்த்தது நான். உன் சிந்தைகள்ல சமாதானம் இல்லாதபடிக்கு நீ பெருமை பாராட்டுவதற்காக பிசாசுடைய கைகளின் தந்திரங்கள். இங்கே ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது மிக தெளிவாக, உன் சாமர்த்தியமும் அல்லது உன் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை உனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க நீ எச்சரிக்கையாயிரு. Don't proclaim yourself within your heart. ஓ இருதயத்தில் நீ சொல்லிட்டு இருக்கிற நைட்டெல்லாம் செய்தல, நைட்டெல்லாம் படிச்சல, அந்த கொஸ்டின் எப்படி நீ போகணும்னு நினைச்சு நான் போயிட்டேன். அவ்வளவு wrong. It is not in the book of the God's law. ஆண்டவருடைய கமாண்ட்மென்ட்ல, அந்த நியாயப்பிரமாண புத்தகத்துல தேவனால் சித்தரிக்கப்பட்டு அவர் உனக்கும் எனக்கும் இவ்விதமாய் வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேதாகம எழுதி by the scriptural appliance உனக்கு அது கொடுக்கப்பட்டது. never. அதனால்தான் சங்கீதக்காரர் எழுதினார், வேலைக்காரன் எஜமானின் கரங்களை நோக்கி இருப்பது, வேலைக்காரி எஜமாட்டியின் கரங்களை நோக்கி இருப்பது போல இதோட ஸ்டாப். அந்த வேதவசனம் முடியுது. This concept differs. Now a different concept சொல்றாரு. நான் இரக்கமுள்ள, இந்த வேதத்தை பார்த்தீங்கன்னா இருக்கும், நான் இரக்கமுள்ள அந்த தேவனை நான் நோக்கி பார்க்கிறேன். ஏன் இங்க இரக்கம்? இவங்க ரெண்டு பேர் சம்பாதியம் எவ்வளவு வேலை செய்தானோ அதுக்கு உண்டான கூலிதான். எனக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் தேவச்சனமே come across the law of the Lord. He is so lovable. உனக்கு கொடுத்துட்டு தான் உனக்கு எதை பிரகடனப்படுத்தணும் அதை பிரகடனப்படுத்திட்டு தான் வேலை செய்ய. வாசிக்க கேட்போம் அந்த 8ஆம் அதிகாரத்தினுடைய அடுத்த வசனத்தை. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த. பாருங்க இந்த ஆசீர்வாதம் எங்க இருந்து வருது? அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல, இந்த நாளில்
உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதியத்திற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். என்னைக்காவது கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களா? இன்னைக்கு இஸ்ரேல் போடணும் அவசியம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், இயேசு சுவாமி பிதாவை எங்கோ எப்பொழுதும் தொழுது கொள்கிற காலம் வரும். யாராவது ஒருத்தர் பிரயோஜனப்படுத்தி இருக்கிறீர்களா? இந்த நாவிலிருந்து என்னென்னவோ பேசுறோமே, சாதித்ததை பேசுறோம், செய்ய போகிறத பேசுறோம், நடந்ததை பேசுறோம். But have you proclaimed that it is the promise of the Lord who commanded to our forefathers is being prevailing now as blessings from the Lord? நம் முன்னோர்களுக்கு அவரால் வாக்குரைக்கப்பட்ட அந்த பலனை கொண்டு நீ சம்பாதித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை அறிந்திருப்பாயானால் நீ மற்றவங்களிடத்துல தேவனை குறித்து சொல்லுங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கு? Even though God is continually reminding about His laws to us, but we never practice. நாம் அதை கையாளுகைக்குள்ளாக காரணம் because of the spirit of ignorance. நமக்குள் அறியாமையின் கற்றுகள் நம்மை ஆழ்த்திக் கொண்டிருக்கிறது, அமிழ்த்திக் கொண்டிருக்கிறது. இந்த வாயின் வார்த்தைகள் குறை சொல்லுவதற்காக, புறம் கூறுவதற்காக, தவறை கண்டுபிடிப்பதற்காக சிந்தைகளை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோமே தவிர what is the continuous reminding of the Lord என்பதை நாம் அறிய மறந்து விடுகிறோம். காரணம் நாம் சரியான பாதைகளை இன்னும் செல்லவில்லை. ஏதோ திருச்சபை, ஏதோ செய்தி, ஏதோ தூக்கம், ஏதோ கேட்குது, ஏதோ கேட்குது, எதை எடுத்தாலும் வரும், ஆனால் வராது. அந்த கான்செப்ட் நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு விரோதிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். But we say we are true Christians. உன் பலன் அல்ல, நம்முடைய முன்னோர்களுக்கு என்று சொல்லுகிற பொழுது ஆதி தகப்பன். இன்னும் அதற்கு தாண்டி போனீங்கன்னா ஆதாமுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை காட்டில் இன்னும் அதிகமாய் சொல்ல வேண்டுமானால் it is because of the covenant made by the Lord to his child. அவருடைய பிள்ளையாகிய அவருடைய ரூபத்தின்படி, by the image of his own, அவருடைய சொந்த இமேஜ் உனக்கு கொடுத்திருக்கிறார். சரி, இத மறந்தா என்ன ப்ராப்ளம்? இந்த தாட் எனக்கு இல்ல, ஒருவேளை இருந்து அதை மறந்து நீ ஒவ்வொரு நாளும் உன் வார்த்தையை என்ன பண்ற, உன்னையே குற்றவாளியாக நம்பர் எழுதிட்டு வருது.